பெமிலியர் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாட்களில் ஜனங்களுக்கு உண்டான அந்த எழுப்புதலும் உற்சாகமும் அந்த தைரியமும் அந்த ஆறுதலும் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிறது என்பதை நாம் உணரத்தக்கதாக உயிர்த்தெழுந்த விசுவாசிகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கலாம் அப்படி என்று சொல்லி யோசனையோடு கூட இன்றைக்கு முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் உள்ளதான வசனங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் என்று சொல்லி எடுத்தாலே கொர்நேலியு அவர்களுடைய ஒரு நல்ல சரித்திரம், கொர்நேலியு என்பவர்களுடைய ஒரு சரித்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்க, நான் என்ன வசனம் சொல்லல. இந்த ஒரு விஷயத்தை டீல் பண்ணும் பொழுது இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதனுடைய பின்னணி என்ன விஷயம், ஏது இது, இந்த விஷயம் என்ன, இதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். படிக்கிறது எல்லாமே, படிக்கிற குடும்பங்கள் எல்லாமே, பேசுற குடும்பங்கள் எல்லாமே கிறிஸ்துவ குடும்பம் நீங்க எடுக்கக்கூடாது. எல்லாமே ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக நம்ம பாவிக்க கூடாது. எல்லாமே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்ற குடும்பம் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆராயணும், கொஞ்சம் தீர படிக்கணும், கொஞ்சம் உள்வாங்கி அவை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்குரிய இந்த வாக்கியங்கள் ஸ்பெஷலி கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கும் பொழுது, ஒரு புறஜாதியார், அவர்கள் யூதர்கள் அல்ல, யூதருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அவர் நம்ம பேதுரு போல ஒரு ஜூ இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவர் இல்லை. நம்மள மாதிரி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், ஆவியானவர் என்னை தேற்றினார், ஆவியானவர் இந்த ஒரு ஆலோசனை கொடுத்தார், ஆவியானவர் எனக்கு இது புத்தி சொல்லிக் கொடுத்தார், இது சீர்திருத்தினார், போதிச்சார், உணர்த்தினார் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. பரிசுத்தாவி இருந்தால் தானே, பரிசுத்தாவி இருந்தால் தானே எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பக்தி இருக்குது, பக்தி இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? பரிசுத்தவான் நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவானா இருக்கு. எத்தனை பேர் பரிசுத்தம் இல்லாமலே செத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு இது கூட கட்டி கூட தொழுகிற ஒரு சம்பிரதாயம் உலகத்தில் உண்டு. இருந்தாலும் ரட்சிப்பு என்று உலகத்தில் ஒரு விசேஷமான ஒன்று, ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த விஷயத்துல ரெண்டு கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஒண்ணு, கொர்நேலியுஸ் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அல்ல, கொர்நேலியுஸ் ஒரு யூதன் அல்ல. அந்த காலத்து பிரகாரம் கொர்நேலியுஸ் ரட்சிக்கப்பட்ட மனுஷரோடும் உயிர்த்தெழுந்த எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர்
இந்த இல்லஸ்ட்ரேஷன் இதை ஏன் முக்கியப்படுத்துகிறார், ஏன் இதை ஒரு பைபிள்ல கொண்டாடுறாங்க? எத்தனையோ ஊர் உலகத்தில் குடும்பம் இருந்தா கூட இந்த குடும்பத்தை மட்டும் ஏன் இப்படி சப்ஜெக்ட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா, நீங்க அங்கதான் யோசிக்கணும். நீங்க அதை தான் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல சப்ஜெக்ட்ல கொண்டாடுறாங்க? why Cornelius so special? ஏன் அவரை தூக்கி வரணுங்க? அந்த ஃபேமிலியை குறித்து ஏன் இந்த இடத்துல இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டாந்து இதில் போடணும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த முக்கியமான இந்த கொர்னேலியுஸ் விஷயத்துல தலைவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஒரு கொர்னேலியுஸை வச்சு உலகத்தில் பிரபலமான ஒரு பெரிய அப்போஸ்தலன் மனம் திரும்புகிறார். கொர்னேலியுஸ் என்கிற தன் வாழ்க்கையில என்ன நீதியோ என்ன நியாயமோ, நானால எது உலகத்தில் நான் பிறந்ததுக்கு என்ன செய்ய முடியுமோ, நான் ஒரு நல்லவன் என்று நினைக்கக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறானோ, அவனுக்கு ஈடாக ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் மத்தியத்தில் கொண்டு வந்து, அந்த பரிசுத்தவான் சில விஷயம் திருந்தறதுக்கு இந்த பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிறார். Please you do understand, யாரை வச்சாவது கர்த்தர் திருத்துவார், யாரை வச்சாவது திருத்துவார். சரித்திரத்தை நான் சொல்ல வரல, இந்த விஷயத்தை ஒருவேளை நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சரித்திரத்தை பேச வரல. நான் என்ன பேச வந்திருக்கிறேன், தன் வாழ்க்கையில ஒரு அடமெண்ட் ஆயிருந்த பேதுரு, தன் வாழ்க்கையிலே நான் யூதன் என்று நினைக்கக்கூடிய இருக்கிற எல்லாரிலும் ஒரு படிப்பறியாத ஒரு மனுஷனாகவும், ஒரு மூத்த மனுஷனாகவும், மதிப்புக்குரிய மனுஷனாகவும், ஒரு நல்ல பரிசுத்தத்தை கையாண்ட ஒரு மனுஷனாகவும் கூட இருந்தாலும் கூட பவுல சந்திக்க அவருக்கு இஷ்டம் இல்லை. காரணம், அவரை சந்திக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட சிலர் அவங்க குடும்பத்தை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்களே நிர்ணயிச்சுக்கிறாங்க. that is too bad. உன்னுடைய வாழ்க்கையில நீ நீதிமானா இருக்கலாம், எல்லாரையுமே கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற யாரையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கருத்து. அதே நேரத்தில் சபை என்று சொன்னால் எல்லா அல்லது பலதரப்பட்ட எல்லாவித கோணங்களில் உள்ளவர்களுக்கும் ஒரு அறிவுரையும், ஒரு டீச்சிங்கும், ஒரு ஆறுதலையும், ஒரு சமாதானத்தையும், ஒரு சீர்திருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அது சர்ச்சு. பொல்லாதவர் வருவார், முட்டாள் வருவார், பைத்தியக்காரர் வருவார், பிசாசு பிடித்தவர் வருவார், திருந்தாதவங்க வருவாங்க, திருந்தினவங்க வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஏன்னா சபை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார், அதான் சபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே சபை என்பது எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாரும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அவங்களுக்கு அலோ பண்ணி அவங்களுக்குரிய என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கர்த்தர் செய்வார், நம்ம ஒண்ணு செய்யறது இல்ல. So Peter, a greatest man in the apostolic history, Peter ஒரு வயதான ஒரு அப்போஸ்தலர்களே வயதானவர், மதிக்கப்படத்தக்கவர். கடைசியா தேவன் கூட அவரை வச்சு ரொம்ப அற்புதமா முதல் நூற்றாண்டு காலத்திலே அற்புதமாகவே ஊழியத்தை நடத்தினவர். அவருடைய கர்ச்சீஃப், அவருடைய உருமால்கள் ஜஸ்ட் மேல போடுற துண்டுகளை வச்சு கூட செத்துவங்களை கூட எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பட் அப்பேற்பட்ட மனுஷனில கூட there was a backdrop, ஒரு குறைபாடுகள். என்னது? நீ யூதனை தான் தொடுவார், யூதர்கள் தான் முன்னால் நின்று பேசுவார், யூதர் இல்லாதவர்கள் யாரெல்லாம் வந்தா அவங்க கிட்ட பேச மாட்டார், யூதர் இல்லாதவர்களை வந்தா அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவங்கள அசுத்தம், அவங்கள சுத்தம் கிடையாது, அவங்கள நியாயம் கிடையாது, அதனால அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மனசளவில் அவரு ஒதுங்கி இருந்தார். பட் in Acts chapter 10 ஆண்டவர், நீ யோசிக்கணும்,
ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல, இங்க ஒரு சின்ன ஒரு கூடாரத்துல நான் ஒரு தனிப்பட்ட ஆளா இருக்கிறேன். அதே போல கோடாக்கோடி ஜனங்கள் அவங்க தனி வீட்டுல இருக்கிறாங்க. How God can go into each mind, each person and solve their immunities, and how he dissolves, how he achieves. தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற தனிப்பட்ட மனுஷனுடைய மனதிலே காணப்படுகிற இக்கட்டுகளை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி அவர்களுடைய சூழ்நிலைகளை திருப்திப்படுத்த முடிகிறது, ஆறுதல் படுத்த முடிகிறது, அவருடைய பிரச்சனை சால்வ் பண்ண முடிகிறது, அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடிகிறது என்று சொன்னால் அந்த தேவ ஆவியானவரை வைத்து. So we need to have the permission of passport என்ற மாதிரியும், I want the visa என்ற மாதிரியும், a Christian should have a perfect Holy Spirit, renewed. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். The Holy Spirit renewed. It should be renewed. Hallelujah. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். It should be renewed. புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னைக்கோ பெற்ற மூச்சு போன பரிசுத்த வச்சுக்கின்னு உட்கார நடத்தக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் ஆவியில் நிரம்பின அந்த ஒரு காஞ்சி போன பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை வச்சுக்கின்னு நம்ம எந்த காரியம் நடத்த முடியாது. It should be renewed now. Then, now and then. Hallelujah. இப்பொழுதும் எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நம்ம நினைக்கிறோம். I am a Holy Spirit person who has the Holy Spirit என்றோம். பரிசுத்த ஆவியான கிரியை செய்யறதுக்கே நம்ம இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் is authenticated person. He will உணர்த்துவார். நீ பேச தவறு, please control சொல்வார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்வார். No, you are going beyond the limit. Please control சொல்வார். பரிசுத்த ஆவியானவர் சொல்வார். நீ செய்கிற செயல் தவறு, தெளிவாக சொல்வார். ஒரு விசுவாசி அதை மீறி தான் தவறு செய்ய முடியும். Note the point please. ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஹிண்ட் கொடுத்து கூட மீறி தான் பாவம் செய்ய முடியுமே தவிர பரிசுத்த ஆவியானவர் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். So Holy Spirit is one of the major important person in Christian life. ஸ்தோத்திரம். In Christian life. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ரினியூ பண்ணிக்கொள்ள வேண்டும். How the renewal comes? It's only by prayer. Hallelujah. Prayer பண்ணாத உபவாசம் செத்த உபவாசமாக இருக்கும். prayer எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அதுதான் உபவாசமாய் மாற முடியும். எவ்வளவு prayer ஜாஸ்தி பண்ண இஷ்டப்படுறியோ அந்த முத்தி போன prayer, நல்லா பாருங்க, முத்தி போன prayer தான் உபவாசம் மாறிடும். சும்மா உபவாசம் இருக்குன்னா கள்ளத்தனம், ஏமாத்தல், அதெல்லாம் நம்ப கூடாது. அதனால உபவாசம் இருக்குன்னு யாரும் சொன்னா அதெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. சொன்னா சொல்லி போட்டோம், அவங்க சமாதானத்துக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஜபத்தினுடைய அந்தரிக்ஷம், ஆழத்துவம், அந்த டெப்த் ஆஃப் பிரேயர் தான் உபவாசமாக மாற முடியும். சும்மா உபவாசம் எடுக்கிறேன்னா அது ஒரு தப்பு ஆகாது, அதெல்லாம் நடக்காது. ஜபம் ஓவர் அப்படி எரிந்து பிரகாசிக்க வேண்டும். Again and again prayer. Hallelujah. Again and again ஸ்தோத்திரம். Again and again கர்த்தருடைய அந்த மகிமை, அந்த அனல் ஜாஸ்தி ஆகத்தான் நான் உபவாசிக்க வேண்டும். ஏதாவது குறைச்சல் உண்டா, ஏதாவது தவறுக்குதா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதா, என் தேவனுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டுமே, இதுல ஏதாவது தெற்றுகள் உண்டா அப்படி செக் பண்ணிக்கிறதுக்கு தான் உபவாசம். உபவாசம் வந்து இட் இஸ் நாட் a mandatory. நீ வாரம் படித்தான் ஆகணும், மாசம் படித்தான் ஆகணும், தினம் நான் படித்தான் ஆகணும். உபவாசம் உங்களை யாரும் கண்டிப்பா எடுக்க சொல்லல. ஆனா உபவாசம் இல்லாதபடி இப்படிப்பட்ட பிசாசுகள் ஓடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் வந்து நீ உபவாசம் எடுத்தாதான் அப்படின்றது கர்த்தர் சொல்லவே இல்லை. வாசனத்தை மாற்றி அமைக்க கூடாது. You should very be careful. You should not transplant the word of God. So கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அதிகமாய் ஜெபிக்கிறவங்க, அதிகமாய் துதிக்கிறவராக இருந்தால் நினைச்ச டைம்க்கு நீ உபவாசம் எடுக்க.
நினைச்ச டைம்க்கு நீ கத்த சமூகத்துல காத்திருப்ப. நினைச்ச டைம்க்கு உன் உபவாசத்தினுடைய முத்தி போகிற ஒரு விஷயம் வரும். அப்பதான் வெளிப்பாடு வரும், அப்பதான் தரிசனம்ன்றது வரும், அப்பதான் சொப்பனம்ன்றது வரும். நீ ஜெபிக்காதவர், துதிக்காதவர், ஸ்தோத்திரம் பண்ணாதவர், உண்மை பேசாதவர், பொய் சொல்லுகிற ஒருத்தர் வந்து தரிசனத்தை சொன்னா அவங்களுக்கு மூச்சு கொடுக்காது. இட்ஸ் ராங். அதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்க பைத்தியக்கார ஆகிடுவீங்க. அப்படிப்பட்ட ஊசி போன வெளிப்பாடு கேட்கறதுக்கு நீங்க ஊசி போன ஆளாம இருப்பீங்க. அதனால ஒரு ஜெபிக்கவும் சாட்சி இல்லாதவர், நல்ல சோத்திரம் இல்லாதவர், தன்னை அறியாமலேயே ஒரு பேச்சில உண்மை இல்லை, என்னுடைய பார்வையில உண்மை இல்லை, என்னுடைய இச்சையில எல்லா காரியத்திலும் கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களுடைய தரிசனம் உண்மை கிடையாது. அதனால தரிசனத்தை நீங்க நம்ப கூடாது. அதனால கண்டவங்க சொல்றத தரிசனத்தெல்லாம் நீங்க கேட்டு உட்கார கூடாது. உங்களுக்கு கொடுக்குற தரிசனத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ டுடேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படின்னா, நம்ம யாரா இருந்தாலும், நம்ம மறுபடியும் சொல்றோம், நம்ம யாராய் எந்த கோணத்துல பெரிய ஆளா நம்ம மாறிடலாம், நம்ம பெரிய பெரிய வித்வான்களாய் மாறி விட்டுடலாம். ஆனால் நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறைகள் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். செய்யும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைச்சல் நம்மளே நம்முடைய வாய் பேச்சில சரி, நம்ம நினைவுகள்ல கூட, நம்ம சிந்திக்கிறதுல கூட தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல கவனத்துல இருக்கணும். So we should be always on the spirit of the Lord. அப்பதான் நம்ம இந்த உலகத்துல இந்த தேகத்தை வச்சுக்கின்னு உபகாரம் நடத்துறதுக்கு முடியும். இல்லாவிட்டால் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நீ சும்மா உட்கார்ந்தா கூட சரி, நீ பாவத்துல ஈடுபட்டவதான். நீ கண்ண மூடி உட்கார்ந்தா கூட சரி, பல பாவங்களை நீங்க செஞ்சிடலாம். அதனால விசுவாசியே ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரம்ன்றதுக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பக்கத்துல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இஸ் a must. அவர் இல்லனா ரொம்ப கஷ்டம். சோ இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட்ல போலாம். உங்களுக்கு நான் ஓரளவுக்கு விவரத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இத்தாலியா பட்டாளம் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு பெரியவர் அவர் கொர்னேலியோ எனப்பட்ட பேர். செசரியா பட்டணத்தில் இருக்கிறார். ரைட். அவர் வந்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு தேவ பக்தி இருக்குது அவர்கிட்ட. நல்லா தான் வீட்டாரானவரோடும் with the family தேவனுக்கு பயந்திருக்கிறார். சோ ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஜனங்களுக்கு மோரோவர் எப்போ ஒரு தேவ பக்தியை பக்காவா வச்சிருக்கிறாரோ, தன்னை எப்போ காத்துக்கிறாரோ, நல்ல கவனிங்க சார் மேடம், எப்போ ஒரு மனுஷன் தன்னை காத்துக்கிறாரோ, எப்போ தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும், தன்னுடைய ஜீவனத்தையும், தன்னுடைய பர்சனல் ஜபத்தையும், வேத வாசிப்பையும், தேவனுடைய உறவையும் யார் மெயின்டைன் பண்றாரோ அவர் தான் குடும்பத்தை சீரா காப்பாற்றுவார். தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அவர் கண்டிப்பா காப்பாற்றுவார். ஏன்னா he is equipped. He himself is equipped to go to take care of a family. அப்படி தன் குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு மனுஷன், first point, தன்னை காப்பாற்றுகிறவர். அப்படிப்பட்டவர் தன் குடும்பத்தை காப்பாற்ற கெபாசிட்டி உள்ளவராய் மாறுகிறார். எப்போ தன் குடும்பத்தை காப்பாற்ற கெபாசிட்டி உள்ளவராய் மாறுகிறாரோ, பொது ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஆளாக மாறுகிறார். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்போ தான தர்மங்களை பொது ஜனங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறாரோ, he will be the efficient person. கர்த்தருடைய சமூகத்துக்கு இன்டிமேஷன் போறதும் ஆண்டவர் இவரை தெரிந்து கொள்ளுகிற சூழ்நிலையாய் மாறுகிறது. So what else we can do in this world? யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம பிறந்து நம்ம வாழ்ந்து இன்னும் காலகாலத்துக்கு அந்த கடை ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த கஷ்டத்தையே சொல்லியிருந்தா, அதுக்காக இப்போ நான் பலப்பட்டேன்றதுக்காக டாடா பிர்லா ரேஞ்சுக்கு போகணும்னு அவசியமா? அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்த அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து கர்த்தர் நடத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம வந்துக்கிறோம். அதனால இன்னொருத்தருடைய லெவலை நம்ம பார்க்க கூடாது. நம்ம லெவலுக்கு கர்த்தர் இவ்வளவு தூரம் பலப்படுத்தி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறதே நம்ம பணக்காரங்க தான் நம்பலாம். ஆனால் நம்ம ஓன் பர்சனல் லைஃப் எப்போ மெயின்டைன் பண்றோமோ, அதுக்கப்புறம் அவர் வந்து தான் குடும்பத்தினுடைய கெபாசிட்டி உள்ளவராய் மாறுகிறார். எப்போ தான் குடும்பத்தினுடைய கெபாசிட்டி உள்ளவராய் மாறுறாரோ, அவர் ஊர் உலகத்துக்கும் ஆசீர்வாதமா மாறுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போ ஊர் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுறோமோ, நம்ம வந்து பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறி விடுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய தூதன் பகல்ல ஜஸ்ட் ஒரு பர்టిక్యులர் நேரத்துல
ஒரு தேவதூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே, போதும். ஒரு தேவதூதன் நம்மளை பார்த்து நம்ம பேரிட்டு கூப்பிட்டா இது விட வேற என்ன வேணும்? யோசனை பண்ணுங்க. அம்மணி பைபிள் படிச்சு என்னத்த பிரயோஜனம்? வீட்டுல படிக்கணும், அங்க படிக்கணும், இங்க படிச்சு என்ன பிரயோஜனம்? சபையில எல்லாம் படிக்க கூடாது. நல்லா கவனிச்சிங்க. கொர்நேலியுவே, he calls by name. Very very important. இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். He should recognize who I am. நான் யார் என்பதை தேவன் அறிந்து கொள்ள வேண்டும். பேரிட்டு அழைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுல நமக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டு. ஸ்தோத்திரம். அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. இது நல்லா புரிஞ்சுங்க. whatever it is, ஆயிரக்கதை நம்ம பேசலாம். ஆனா உங்க பேரை தேவன் கூப்பிடுவாருன்னு சொன்னால் இதை விட மன மகிழ்ச்சி வேற எதுவும் உங்களுக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கூப்பிட்டான்னா தப்பு. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பேர் கூப்பிடுவேன். தேவனாகிய கர்த்தர் உன்னை நோக்கி கூப்பிடுவாருன்னு சொன்னால் your level of spirituality gone up to heaven. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோக வரைக்கும் போயிடுச்சு. அதான் உண்மை. ஸ்தோத்திரம். பிரத்யட்சமாய் தரிசனமாயிட்டு உற்று பார்த்து பயந்து, அப்பொழுது அவன் பார்த்து சொல்றான், உன் ஜெபங்களும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்றாரு? உன்னுடைய சொல்லுங்க சொல்லுங்க உன்னுடைய சொல்லுங்க சொல்லுங்க உன்னுடைய மறுபடியும் சொல்லுங்க உங்களுடைய. அதுக்கு தாங்க நம்ம ஜெபத்துல வல்லுறனா மாறி. இப்போ அவங்க கொர்நேலியுவே நீ நல்லவன் அப்படின்னு சொல்லல. கொர்நேலியுவே நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லல. அவர் என்னன்றாரு? அர்த்தத்தை வச்சு, உன்னுடைய செயலை வச்சு பேசுறாரு. எப்படி பேசுறாரு? உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும். பாத்தீங்களா எதை வச்சு பேசுறாங்க பாருங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில பிரையாரிட்டி, நீ வெறும் சாப்பாட்டுல தர்மங்களை வேண்டி பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் என்ன சொல்றாரு? கூப்பிடு, இன்னொருத்தர் கூப்பிட்டுருப்பாரு. நீ போயிட்டு அவன் ஜெபம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவனுக்கு புத்தி சொல்லுவார். அதனால ஜெபத்துல பலப்பட்டவனுக்கு மட்டும் தான் அவர் பல பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா அந்த ஆசீர்வாதமா மாறிவிடும். ஜெபத்துல பலப்படாத ஒருத்தரை யாருக்கும் எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். சில பேர் இப்பெல்லாம் பெரிய காரியத்தை உதவிகளா செய்யறாங்க. இப்போ கவர்மெண்ட்லயே இவ்வளவு பேருக்கு மனசு கஷ்டம் ஆகுது. சும்மா நீ கொடுக்குறீங்க, அத்தையா சும்மா போட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு போடுறீங்கன்றீங்க யோசிக்கிறாங்க சில பேர் எல்லாம். அதனால இது கூட காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்ற லெவலுக்கு உலக ஜனங்களே வந்துட்டாங்க. ஆனால் தேவனாகி கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? உன்னுடைய ஜெபம். தட் மீன்ஸ் உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கும் தேவனுக்குள்ள உறவு பர்ஃபெக்ட்டா இருந்தா மத்த லிங்க் மத்த ஆசீர்வாதம் எல்லாமே அற்புதமா மாறிடும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரியா பேசுங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. சோ இந்த ஜெபமும் இந்த தர்மம் தான் அப்பப்போ ஓடுது ஆண்டவர்கிட்ட. நீ செய்கிற ஜெபம் அப்போ கான்சிக்யூட்டிவா கன்சிஸ்டன்ட்டா அகைன் அண்ட் அகைன் நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா அது போய் அங்க இன்டிமேஷன் கொடுத்துனே இருக்குமா? சோ அப்போ ஆண்டவர்கிட்ட ரீச் ஆகுது எது? ஜெபம் தான் போய் ரீச் ஆகுது அதிகமா. அதனால நம்ம ரீச் ஆக வேண்டிய பொருளை வச்சு தான் நம்ம ஓகாரம் நடத்தணும். எது ஃபாஸ்ட் கோயிங் ஃபாஸ்ட் ரீச்சிங் ஆண்டவர்கிட்ட இருக்குதோ அந்த விவகாரத்தெல்லாம் நமக்கு வல்லுறனா நம்ம மாற வேண்டும். சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே வாட் இஸ் ரியலி ப்ரோன் டு ஹெவன், பரலோகத்துக்கு நமக்கு சீக்கிரமாய் சம்பந்தம் கொடுக்கக்கூடியதும் நமக்கு அதிகமான சீக்கிரமா டச் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஜெபம். சோ அந்த ஜெபத்தை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டா அதிலே மயமா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க கவலையும் நீங்க மறக்கிறதுக்கு வழி. உங்க வீட்டுல நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பல பேர் உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க பாருங்க, அப்பப்போ உங்களை தொந்தரவு கொடுத்து ஏற்றாங்க. அந்த துக்கத்தெல்லாம் மறக்கணும்னா நீ கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒருத்தர் மேல குறை சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் எல்லாத்தையும் அறிவார். அதனால யாரை பேரும் குறை சொல்லாதீங்க, யார் மேலே குற்றம் சொல்லாதீங்க. எஸ்பெஷலி ஹஸ்பண்டுக்காக குறை சொல்லாதீங்க, மனைவிக்காக குறை சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்டவர் பல நேரத்துல இந்த பேதுரு கொர்நேலியை வச்சு திருத்துறாரு. பேதுருவை மனைவியை வச்சு ஒருவேளை கணவனுக்கு கர்த்தர் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்குவாரு, யாருக்கு தெரியும். அதுக்காக நீங்க அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சில் இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்றதுனால நீங்களும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. உஷாரா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும்.
இதுவே ஒரு பிரச்சனையா மாறிடும். அதனால உங்களுக்கு ரொம்ப நேசமானவங்களை வச்சுதான் கர்த்தர் உங்களுடைய சீர்திருத்தங்களை செய்ய முடியும். கரெக்ஷன், ஸ்மால் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே மாறிடும். சோ அதனால வந்து எட்டுது ஜெபங்களும் தர்மங்களும் தேவ சமூகத்திலே நினைப்பூட்டுதல் ஞாபகப்படுத்துகிறதாக போய் எட்டுது. ஹல்லேலூயா. சோ அதனால நம்முடைய ஜெபம் கொஞ்சம் அதிகமா மாத்திட்டா. ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்டைம்ஸ் திங்க் பண்ணுவேன், when I think about முருத்தாயம்மா அப்படிப்பட்ட சில குடும்பங்களில் பார்க்கும் பொழுது, and then வெங்கட்டம்மா அப்படிப்பட்ட குடும்பங்களை நான் பார்க்கும் பொழுது நம்ம அதிகமா அந்த மாதிரி திங்க் பண்ணி அவங்களுக்காக கொஞ்சம் அதிகமா பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வீட்டுல தைரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது, எல்லாமே உலக பிரகாரமா எல்லாத்தையும் அப்படி இப்படி மக்களுங்க தான் இருக்குவாங்க. சோ அவங்க வந்து இங்க பலப்படுறதான் வச்சுக்கின்னு அவங்க வாழ முடியுது. சோத்ரா. இப்ப அவங்க என்னன்றாங்க, என்னால அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்து அவங்க பாக்குறதுனால என்ன இவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கன்றாங்க வெங்கட்டம்மா. சோத்ரா. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இப்போ நம்ம இவங்க யாரு சொல்லுங்க முனுத்தாயம்மா விஷயத்துல ஆக்சுவலி மகள் வீட்டில் இருந்தாங்க. இப்போ மகனுக்கு கொஞ்சம் கோபம், நான் மகன் என் வீட்டில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ அம்மா போய் மகன் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல துதிக்கிறது, ஸ்தோத்திரத்து, ஜெபம் பண்றது இதெல்லாம் இவங்களே செஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஒரு ஆறுதலும் இருக்கிற மாதிரி தெரியல, இவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் என்னன்றேன், இவங்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்போம். Their prayer is very very important. Hallelujah. Hallelujah. அர்த்தம் மாட்டோம்றமா இங்க. Hallelujah. So இவங்களுடைய ஜெபம் மற்றவர்கள் எல்லாம் ஃப்ரீடமா இருந்து ஜெபம் பண்றோம், நம்ம எல்லாம் விடுதலையான இடத்துல இருந்து ஜெபம் பண்றோம். நமக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எதிர்ப்பு இல்லை, ஆனாலும் நம்ம விடுதலையா ஜெபம் பண்றோம். ஆனால் அப்படிப்பட்டவங்க ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப வெளியேறப்பட்ட ஜெபமாக மாறும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 ஹவருக்கு எப்படிதான் ஒரு 60 இல்ல 70 வாட்டி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோத்ரம். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய ஜெபம் வந்து ரொம்ப சீரியஸ் ஜெபம், ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப மனசு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் ஜெபம் பண்றதுனால their prayer is very much working. அந்த ஜெபம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா பலன் ஒருவேளை கிடைக்கலன்னு அவங்களுக்கு வேதனை இருக்கும். நோ வரி, கர்த்தர் நிச்சயமாய் அதனுடைய விளைவை கொடுப்பார், அதனுடைய பலனை கண்டிப்பாக பெருசா கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நினைப்பூட்டணும், எப்பொழுதுமே நினைப்பூட்டணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்றாரு, ஐயா நீ ஜெபம் பண்றது ரைட்டு, நீ தானதூரம் பண்றது ரைட்டு, உன் குடும்பத்தோடு நீ நல்ல ஐக்கியமா வச்சு ஜெபத்துல பக்தியோடு இருக்கிற, அது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இன்னொரு விஷயம் கூட நான் அதுல இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கணும் இல்ல தானே? ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. வெச்சு படிக்காதவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். வெச்சு படிக்காதவனுக்கு கொடுத்த லாபமே கிடையாது. படைக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கணும், அது ஒரு தப்பு. ஏன்னா அது இன்னும் குரோ ஆகும், வளரும். அதனால ஆர்டர் நன்றாரு, நான் இன்னொரு விஷயம் கூட உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புறப்பா, வாழ்க்கை ரொம்ப பிரமாதமான ஒண்ணு கொடுக்குறேன், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, யோப்பா பட்டணத்துக்கு போ. யோப்பா பட்டணம் இருக்குதுன்னா இன்றைக்கு இஸ்ரேலுடைய 2 கேபிட்டல், இஸ்ரேலுக்கு 2 கேபிட்டல். அதுல அந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் பக்கத்துல தான் யோப்பா அப்படின்ற பட்டணம் இருக்குது. அந்த யோப்பா பட்டணத்துல தோல் 17 சீமோன் அப்படின்றது டேனர், அவர் டேனிங் பண்றவர். இந்த ஆடு மாடுகளுடைய தோல்கள்லாம் சுத்திகரிக்கிறாங்க, அவங்க பதனிடுறாங்க, அதெல்லாம் சீர் பண்ணி யூஸ் பண்ற அளவுக்கு, கோட்டா மாத்துற அளவுக்கு அவங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒருத்தர் தங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுல நம்ம சீமோன் பேதுரு தங்கியிருக்கிறாரு. அந்த சீமோன் என்ற வீட்டுல சீமோன் பேதுரு தங்கியிருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தங்கியிருக்கிறாரு. அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது, அவன் உனக்கு சொல்லுவான். சோத்திரம். யார் சொல்லுவான்? பீட்டர் சொல்லுவான். Simon Peter will say, who is staying in this house of Simon. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா வீட சொல்றாரு, ஆள சொல்றாரு, அவருடைய பேரை சொல்றாரு.
பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடு கொடுத்தா அவர் கன்ஃபியூஷன் இல்லாம செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்தை கொடுத்தா தப்பு இல்லாமல் செய்வார். அதனால தான் இந்த கடைசி காலங்களிலே without evidence you should not accept it is the revelation. இது வெளிப்பாடு நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவைப்பட்ட வெளிப்பாடு நம்ம கிட்ட இருக்குது. இதை விட வெளிப்பாடு எந்த பெரிய சீமானம் கொடுக்க முடியாது. ஆனால் அப்படி இதுக்கு மீறிய ஒருத்தரை வெளிப்பாடு கொடுக்குறாருன்னா it should be specific. ஹalleluya. அது உறுதியோடு இருக்கணும், பேரோடு இருக்கணும், அட்ரஸோடு இருக்கணும், ஸ்ட்ரீட் நம்பரோடு இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் தேடு அப்படின்றதெல்லாம் விவகாரம் ஒத்துக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி இடத்துல நீ போய் தேடி பாரு, அப்படிப்பட்ட வீட்டில் இருப்பான். ஹல்லேலூயா. கொர்நேலியு அவனோட பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரை தனது சேவிக்கிற போர் சேவகர்கள் தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைத்து, நல்லா கவனிச்சுக்கணும், நோட் த பாயிண்ட், போர் சேவகரா இருந்தாலும் தேவ பக்தியாய் மாறிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனக்கு சீசன் போர் சேவகனா இருந்தாலும் கூட அவங்க கூட ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாத்திர கெபாசிட்டி இந்த 100க்கு அதிபதிக்குது. ஏன்னா அவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால அவன் கூட இருக்கிறவனும் அதே தொலை போடும். ஆமென். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், பல நேரத்தில் எத்தனையோ வருஷம் ஸ்கூல்ல வேலை செய்யறேன் கண்டிப்பு பண்ணிருக்கோம். விஜயம்மா கண்டிப்பா சர்ச்சு முடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதமாக வரட்டும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்க்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். இல்லை விட்டால் அவங்க காலையில் 6 மணிக்கு ஓடிடுவாங்க. நாங்கள் சொல்கிறோம், இல்லை ஸ்கூல் டியூட்டி, நீ காலையில் சர்ச் முடிச்சு தான் போகணுன்றோம். அப்படி ஆகிலும் அந்த ஆத்தாவை பார்க்குறோம், இந்த ஆத்தாவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இப்படி போயிருக்கிற விவகாரத்தில் எப்படியாவது இயேசுவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில கொண்டாடுறோம். இவ்வளோ வருஷத்துக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, எப்படியோ இப்படி போயிருக்கிறாங்க. சோத்திரம். நாங்களும் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறோம். இவ்வளோ வருஷமா முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்கள் யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான். போயிட்டாங்க அவங்க எல்லாம். நான் போயிட்டாங்க. You must listen to me. எனக்கு கவனிக்கணும். நீங்க பைபிள் படிக்க கூடாது. அம்மணி கொஞ்சம் பைபிள் படிக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். இது பாருங்க, ஒன் சைடு வேலை நடந்துருச்சு, ஒன் சைடு விவகாரம் இப்ப நடந்துருச்சு. இன்னொரு சைடுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ இந்த சைடுல ஆண்டவர் பேசிட்டாரு, ஆள் அனுப்பிச்சிட்டாங்க, இவங்க பாட்டுக்கு யோப்பா பட்டணத்துக்கு இவங்க போயிட்டாங்க. இட்ஸ் ஆன் கோயிங். நான் இந்த இடத்துல 17 வீட்டுல இருக்கிற பேதுரு என்ன செய்யணும், அவன் எப்படி பண்ணுவான் ஒண்ணும் தெரியாது. அதாவது ஆண்டவர் இங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படியா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நேக்கா செய்யறாரு, எவ்வளவு அருமையா செய்யறாரு, எவ்வளவு பொறுமையா செய்யறாரு, எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா செய்யறாரு. சோ உன்னுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளோ ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஆண்டவர் இவ்வளவு விவகாரம் பண்ண முடியுமா? இதை வச்சுக்கினே உட்காந்து ப்ரோக்ராம் போட்டு உட்காந்துக்க மாட்டார் ஆண்டவர். இது பாசிட்டிவ் எனர்ஜி. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நடந்து முடிக்க வேண்டும் என்று அவர் நினைச்சிட்டாலே போதும், அது நடந்துடும். கோடி நம்ம கர்த்தருடைய பக்தர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு ஜெபிக்கிறார்களோ அது போல ஆவறதுக்கு கர்த்தர் ஒவ்வொன்றும் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பண்ணி நிற்க மாட்டார். Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால God has got a very simplified method. ஆண்டவர் உன்னை தேவைகளை சந்திக்க ரொம்ப சுருக்கமான மெத்தடாலஜி வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் மெத்தடை வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளோட பிரச்சனைகளை தேவன் நுணுக்கமாக சால்வ் பண்ண முடியும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நுணுக்கமாக சால்வ் பண்ண முடியும். It doesn't mean கர்த்தர் உட்கார்ந்து ஒன்னொன்னுக்கு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இது முடிஞ்ச உடனே இது ஆகணும் சொல்லிட்டு கர்த்தர் இத உட்கார்ந்து பண்றாங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் முடியாது. Holy Spirit. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. Holy Spirit. சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க Holy Spirit. Hallelujah. மறுபடியும் சொல்லுங்க Holy Spirit. very பிரமாதமான ஒருவர். Hallelujah. எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்ய முடியும்னா இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருந்துக்கின்னு பல நேரத்தில் நம்ம பிரயாணமே பண்ணிக்கிறது இல்லை, யூஸே பண்ணிக்கிறது இல்லை, ஆசீர்வாதமா வாங்கிக்கிறது இல்லை. மறுநாளே பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபமாய் வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்றவனா ஜெபம் பண்ணுறான். நான் ஜெபம் பண்ண சொல்லிட்டு
மேல் வீட்டுக்கு போறான். நல்லா கவனிச்சுங்க. சின்ன சின்ன வேர்டு, சின்ன சின்ன வேர்டு ரொம்ப அர்த்தம் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே என்னவோ படிக்கணும்னு படிச்சுட்டு போக கூடாது. எப்பவுமே பைபிள் படிச்சா சுருக்குன்னு படிக்கணும், கொஞ்சம் படிச்சாலும் அர்த்தமா படிக்கணும். ஜெபம் பண்ணணும் நீ மனசு வச்சுட்டா நீ மேல் வீட்டுக்கு போ. மேல் வீட்டுனா மாடி வீடு இல்லை என்று சொல்றது. It is not the meaning of upper house. இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஒரு ஜெபிக்கணும்ன்ற ஒரு தேவனுடைய ஸ்தானத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்து சத்ர 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 இந்த டிராமாலாம் நடக்காது. ஒரு ஜெபிக்கணும்னு சொல்றது ஒரு மேல உன்னதமான இடத்துக்கு போகும். கர்த்தரை குறித்து யோசிக்கிறதும், கர்த்தரை குறித்து தகுதியாய் மாற்றிக்கிறதும், கர்த்தருடைய ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணோம். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கொம்பு தொட்டி நினைச்சுக்கிட்டு தோத்திரம் 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 அதெல்லாம் கிடையாது. அவருடைய லெவலுக்கு நீ மேல ஏறி போயிடணும். ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ போக வேண்டும். அதுதான் இங்க சொல்லணும். You need to go to the realm of spirituality, upper spirituality. உன்னுடைய லெவலை விட்டுட்டு நீ கொஞ்சம் கர்த்தருக்கிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ போயிட்டு அவர்கிட்ட 1-to-1 பேசிஸ்ல நீ பேசணும். நீ உங்ககிட்ட இருந்துக்கிட்டே நீ பேசினாக்கா அது வந்து சென்சிபிளா இருக்காது. சென்சிபிளா இருக்காது. சென்சிபிள்னா என்னன்னா, ஒருத்தர் ஜெபிக்கணும்னு நினைச்சா அவர் வந்து என்னுடைய யோசனை, என்னுடைய ஸ்தானம், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் விட்டுட்டு ஒரு மேலான சூழ்நிலைக்கு, திங்கிங்க்கு, மேலான யோசனைக்கு, மேலான அனுபவத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டா கூட அவர் நமக்கு இது செய்ய முடியும். என் ஆண்டவர் பெரியவர், அவர் கர்த்தர், அவர் மேலானவர், அவர் உன்னதமானவர், அவர் கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். அந்த எஃபிஷியன்சி வாங்கிக்கணும். அந்த பியூரிட்டிக்குள்ள போகணும். அதுதான் மேல் மாடி போறது. அதான் நம்ம என்ன பண்றோம், அந்த மேல் மாடி போகணும்னா நீங்க கொஞ்சம் ஆராதனை சோத்திரத்தை எடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உங்க மனசுல இருக்கிற வேதனையும், இன்னொருத்தர் மேல இருக்கிற கோபமும், உங்க மத்தவங்க மேல இருக்கிற சங்கடங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சோத்திரமும் ஜபமும் ஆராதனையோட கூட நீ அப்புறம் தான் ஆண்டவருடைய ஸ்பிரிட்ல போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணாங்க. சோ நீங்க செய்யறபடி எல்லாம் செஞ்சிட்டா தட் இஸ் ஜபம் ஆகாது. ஐயோ எஃபெக்ட் இருக்காது. ஏன் எஃபெக்ட் இல்லைன்னா, just because நம்ம என்னவோ வேலை வெட்டியா என்னவோ பண்ணிக்கிறது ஜபம் ஆயிட முடியாது. So we need to go to the upper house. What is it upper house? மேல் மாடி கிடையாது. இது வந்து உன்னதமான ஸ்தானத்துக்கு போறது. ஹல்லேலூயா. உன்னதமான மைண்டுக்கு போறது, உன்னதமான எண்ணத்துக்கு போறது, உன்னதமான யோசனைக்கு போயிடுறது. இதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா இது இன்னும் தொல்லை கொடுத்துனே தான் இருக்கும். இந்த யோசனை இது இன்னும் உன்னை வேதனை கொடுத்துன்னு தான் இருக்கும். ஒரு மூஞ்சை பார்த்த உடனே அப்படியே அவங்க மேல கோபமும் வெறிச்சலும் அதே இது ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். So we need to go to that level. அப்படி போகும் பொழுது, அப்படிப்பட்ட போகும் பொழுது ஜெபிக்கிறான் ஜபத்துல இறங்குறான். அப்படியே பிரமாதமாக மாறிட்டான். ரொம்ப பிரமாதமா மாறிட்டான். இவன் ரொம்ப அற்புதமா ஜபத்துல இறங்கிட்டான். இப்படி ஜபம் இறங்கிட்ட உடனே அவன் மிகுந்த பசி எடுக்க ஆரம்பிச்சு. ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் பசி எடுக்குன்னு சொல்லல, இந்த இடத்துல கான்செப்ட் பசி. இவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் பசி எடுக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இவனுக்கு பசி வச்சா. அதனால உபவாச ஜபத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் பசி எடுக்கும் நீங்க சொல்லாதீங்க. தட் இஸ் ராங். அப்படி எடுக்காது. யாரா சொன்னா கூட அவங்க வார்த்தை நீங்க எடுக்காதீங்க. ஜெபிக்க போனோம் சார், உபவாசிக்க போனேன், எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு, என்னால முடியல அப்படின்னு சொன்னாக்கா யாரா சொன்னா நீங்க நம்பாதீங்க. நிச்சயமா பசி எடுக்காது. உபவாசம் நீங்க முடிச்ச பிறகு பசி எடுக்கும். அது நான் ஒத்துக்கிறேன். ஹல்லேலூயா. பசி எடுக்கும் எப்போ? நீ இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ப்ரோக்ராம் கண்டிப்பா உனக்கு பசி எடுக்கும். ஆனா ஆவிக்குள்ள நீ இருந்தா உனக்கு எதுவுமே தெரியாது. உன் அறியாத கண்ணுல தண்ணி வந்துடும். உன் அறியாத ஒரு மற்றவங்களை பார்த்தா ஐயோ அவங்களுக்கு எப்படியாவது ஒரு செய்யலாமான்ற வந்துடும். இந்த ஜபத்தினுடைய ஆழம் எப்படின்னா, ஐயோ முரடனை பார்த்தா கூட சரி, ஐயோ என்ன நண்பனா மாத்திக்கலாமா அப்படின்ற ஆசை வந்துடும். தண்ணி உன்னை அறியாத தரையா கொட்ட ஆரம்பிச்சுக்கும். ஆவிக்குள்ள நரம்புறதுன்றது வந்துட்டு
என்னடா அந்த சொத்து சுதந்திரம் திருடா அப்படின்னு ஆயிடும். நீங்க புரிஞ்சுக்கங்க, ஆவிக்குள்ள நிரம்புனீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் எப்படி வரும்னா எல்லாமே நமக்கு அது அப்புறம் பார்க்க அப்படின்ற ஸ்டேஜ் வந்துடும். இப்ப இருக்கிறோமே அத்தானா இது இன்னும் பிரமாதமான அப்படின்ற லெவல் வந்துடும். So that is the inner meaning of in the spirit. Hallelujah. அதுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறதுன்றது அந்த ஒரு அனுபவங்க. Hallelujah. அதுக்காக அழுதுனேக்கிறது ஜெபம் இல்ல. கர்த்தர் அழ வைக்க மாட்டார். உங்கள் அறியாத இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம அந்த சூழ்நிலைக்கு வரோம்னு நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். இப்போ பேதுருக்கு ஸ்பெசிபிக்கா கர்த்தர் பசி கொடுக்கிறார். இந்த இடத்துல இவனுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பசி கொடுக்கிறார். இதுக்கு ஒரு மீனிங் இருக்குதுங்க. கவனிங்க, கர்த்தர் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு மீனிங்கோட தான் செய்வார். ஆண்டவர் வந்து பசி எடுக்கிறது, வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனையிலிருந்து 4 அப்படியே ஹேங்கிங் கயிறு போல கட்டிட்டு ஒரு பெரிய கூடை மாதிரி துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தண்டத்தில் இறங்கி வர்றது விடப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறான். இதை பார்த்த உடனே இவன் பார்க்கிறான், அது உள்ள சகலவித 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறக்கிறவைகளும் இருக்க கண்டான். ஸ்தோத்திரம். அல்லாமலும் கர்த்தர் பேதுரு பார்த்து, நீ அடித்து புசி, என்ன பண்ணு, அதெல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடு. பசி தானே உனக்கு, அடிச்சு சாப்பிடு. அதற்கு அப்படியெல்லாம் ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ஒரு பெரிய அப்போஸ்தலன் இல்லையா, ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை. அப்படியெல்லாம் தீட்டுமா சுத்தமான இருக்கிற யாதொன்றும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை, மீன் பிடிக்க சொல்லிக்கிறார். நல்ல பெரிய கவிதை நாத்தம் முடிச்சுவது பக்காவாக பேசிக்கிறார். ஏன்னா நீங்க அன்னைக்கு நாத்தம் முடிச்சுது, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அவரு பரிசுத்தமா கர்த்தருக்கு எப்பவுமே சுத்தமாவே இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் வந்து சொல்றாரு, நான் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லை, சாரி, இதெல்லாம் என் வாயில் எப்பொழுதுமே எங்கேயோ நாய் சாப்பிட்றாங்களா, பேய் சாப்பிட்றாங்க, சாப்பிட்றாங்களா, நான் அந்த மாதிரி சாப்பிட்டுருந்தேன். வேறு பிடிக்கப்பட்டவர்கள் இல்லையா அப்படின்ற லெவலில் இதை பேசுறாரு. நான் செகண்ட் டைம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, செகண்ட் டைமும் பேசுறாரு. 16ஆம் வசனத்துல வராது, தேர்ட் டைமும் பேசுறாரு. இப்போ கூடி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இப்போ கவனிங்க, என்ன கூட எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. நீங்க அந்த கீழே பார்த்துருக்கீங்க, என்ன கொஞ்சம் கவனிக்கல. இப்போ கவனிங்க, கூட வந்துச்சு, கூடையில எல்லாம் காட்டு நாட்டு ஊருது பறக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஒரு வாட்டி கேட்டாரு, 2வது வாட்டி கேட்டாரு, தேர்ட் டைமும் கேட்டாரு. இப்போ பசியா தான் இருக்கிறான். இதுல ஆண்டவரை இதெல்லாம் நான் சாப்பிடறதுக்கு முடியல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான், விட்டுட்டாரு. கூடு மேல போயிடுச்சு. நான் இதனுடைய இல்லஸ்ட்ரேஷன் என்ன, இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதனுடைய விலாவெறி என்ன அப்படின்னா, விசுவாசியே, நீ அப்போஸ்தலனா இருந்தாலும், நீ ஜெபிக்கிறவனா இருந்தாலும், துதிக்கிறவனா இருந்தாலும், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்டியனா இருந்தாலும், உன்னை காட்டு மிருகங்கள் போல இருக்கிற ஜனங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நாட்டு மிருகங்களை போல இருக்கிற ஜனங்களை சந்திக்கிற சூழ்நிலை வரும். பறக்கிற லெவல்லையும் எந்த லெவல்ல இருக்கிற ஜனங்களும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், யாரையுமே நீ பிரிச்சு பார்க்க முடியாது, யாரையுமே ஒதுக்கி வைக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரே கர்த்தராகிய தேவன். ஆண்டப்படினால பேதுருவே, உன் மனசுல இன்னும் கூட ரட்சிக்கப்படுவன் ரட்சிக்கப்படாதவன், யூதன் அல்லாதவன், நீ கிரேக்கன், நீ பாலஸ்தீனன் சொல்லிட்டு வித்தியாசம் பண்ணிக்கிட்டு ஊழியர் பண்ணிருக்கிற, இது முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட அபரிவிதமா இருக்கிறாரு, இருந்தாலும் உன்னுடைய செயல் இது தகாது. ஆண்டப்படினால இப்போ இந்த உன்னை கூப்பிடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இவ்வளவு காரியத்தை பேதுருக்கிட்ட பண்ணிருக்கிறாரு. வாட் a preparation it is. Hallelujah. நீ யாரையும் ஒதுக்க முடியாது. நான் யாரையும் ஒதுக்கல. ஏன் ஊழியக்காரனா இருக்கிறவன் நீ ஒதுக்க முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீ யாரையும் ஒதுக்க கூடாது. எல்லாரையும் அதுக்காக கூட்டி சேர்த்துக்கணும்னு சொல்ல, எல்லாருக்காகவும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாருக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்மளால ஆனதை உதவ வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனப்படினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை பேதுருக்கு கர்த்தர் சொல்ற லெசன் என்னன்னா, பேதுருவே, இப்படி இருக்கலாம்,
உன்னுடைய மனசாட்சிக்கு காரியமாவே நீ இருக்கிறது வாழ்றது கிடையாது. என்னுடைய மனசாட்சி பிரகாரம் நீ வாழணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய என்ன வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பொழுது பேதுரு தன் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோன் வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசலில் வந்து நின்றார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி யோசித்து இருக்கிற சமயத்துல அவங்க கேட் கிட்ட நின்று இதான ரூட் கண்டுபிடிச்சு கதவு கிட்ட வந்துட்டாங்க. கீழே நிக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா? ஆமென், தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார். ஆனாலும் யூதர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று மனசாட்சியில் இருக்கிறார். மற்றவங்க யாரையும் நான் பேச விரும்பல என்றார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நல்ல ஜெபிக்கிறவர், நல்ல துதிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அடையாளம் செய்கிறவர் தான். ஆனாலும் இவருடைய மனசாட்சியில் எப்படின்னா வேற யாரையும் தொடர்ல சீன்றதுல அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறார். அம்மா கவனிங்க கவனிங்க கவனிக்கமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இப்படி இருக்கிறார். இப்படி இல்லை. கர்த்தரை பொழுது தரிசனத்தை பார்க்கிறார். திடீர்னு ஆளுங்கிறாங்க. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷருக்கு இறங்கி போய் இவனே கீழே இறங்கி போறான். புரிஞ்சு போச்சு இவனுக்கு. கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காட்டினார். வந்துடுறது யாருக்கும் தெரியல. நம்ம தேடி வந்துக்கிறார். ஆர்டர் தான் அட்ரஸ் கொடுத்து வந்துக்கிறார். ஆனால் என்ன செய்யணும் தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள் நீதிமானம். நல்லா கவனிங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப சுலபம் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சிஷ்யர், கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட சிஷ்யர் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது தன்னுடைய ஓனர் அல்லது அனுப்புனவரை குறித்து எவ்வளவு ஒரு மேன்மையாக பேசுறாங்கன்றத பாருங்க. எப்பவுமே நம்மளால ஆனது நல்லதை பேசிடணும். ஒரு இலக்காரமாக கீழ்த்தரமா பேசக்கூடாது. எப்பவுமே வாழ்க்கை தரம் அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கை தரமே எப்பொழுதும் கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாதான் நம்மளும் சரி இன்னொருத்தரும் சரி அதான் மதிக்குவாங்க. நம்ம மற்றவங்களை மதிச்சாதான் அவங்களும் நம்மளை மதிக்க முடியும். அவங்க என்னன்றாங்க, எடுத்த உடனே கொர்நேலியஸ் சார் உங்களை கூட்டு வர சொன்னாரு. இது சொல்லல சார், அப்படி சொல்லலமா. நீதிமானம், தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்களாக்கும் நல்லவர் என்ற சாட்சி பெற்றவராம் ஆகிய கொர்நேலியு எனும் 100க்கு அதிபதி. இன்ட்ரோடக்ஷன் சொல்றதுக்கும் அவரை குறித்து பேசுறதுக்கும் அந்த சிஷ்யர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆவியில நிரம்பியிருக்கணும், அவர்கள் எவ்வளவு ஜெபிக்கிறவர்களா இருந்திருந்தா, எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருந்தா அவங்க இவ்வளோ அற்புதமான இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார். நீ சொல்லும் வார்த்தையை கேட்கும்படிக்கு கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லிட்டாரு தெரியலையே. பாருங்க, now he need to prepare. பேதுரு யோசிக்கணும் சூழ்நிலை. நீ சொல்ற வார்த்தையை ஒரு 100க்கு அதிபதி அவனோட இருக்கிற ஜனங்க கேட்டு சீர்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன சொல்ல போற? பேதுருக்கு பிச்சைக்கு சிப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் வச்சுட்டாரு. நான் என்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், நான் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறதை மரியாதை நான் காத்துக்கொள்ள வேண்டுமானால், நான் இந்த ஒரு கொர்நேலியுக்கே ஒரு ஆறுதல் தைரியத்தையும் சொல்ல வேண்டுமானால், தேவனிடத்துல நான் இன்னும் கேட்டனா கேட்கலையா தெரியலையே, கர்த்தர் அனுஷ்டிக்கிறாரே. பல நேரத்துல இந்த சூழ்நிலை இக்கட்டு நமக்கு புரியுதே இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாரும் போட்ட விடு, வாழ்க்கை நட்டிங்கன்னா போனா போயிட்டு விடு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாள் அவர்களுடனே கூட புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரோடு கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷத்த சிநேகிதரையும் கூடி வர வைத்து அவளுக்காய் காத்திருந்தான். Now the person முதல்ல விட இப்போ இன்னும் ஊர்ல தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிறார்.
Now the importance is what Peter is going to do. இப்போ போனோம்னா ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, யார் வீடு? கொர்நேலியு யாரு? அவர் யூதனா? யூதர் இல்லையா? அவர் வீட்டுக்கிட்ட போகலாமா? அவர் கை கொடுக்கலாமா? பேசலாமா? இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு. யூதர் இல்லாத வீட்டுக்கு போக முடியாது. அவங்க யூதர்கள். Jew has to go to his Jews house only. அவங்க கிட்ட தான் பேச முடியும். வேற யாரும் வீட்டுல கால் நடிக்க முடியாது. எதிரில் கூட மூஞ்சி பார்க்க முடியாது. உடனே ஓடி போய் குளிக்கணும். ஓவர் ஆக்டிங். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, காட்டு மிருகமாகட்டும், நாட்டு மிருகமாகட்டும், பறவைகளாகட்டும், ஓடும் பிராணிகளாகட்டும், கர்த்தர் நான் என்ன செய்யணும்னு விரும்புறனோ அதே நீ செய்யறதுக்காகத்தான் நான் என்ன வச்சிருக்கிறேன். அதனால டெஃபினெட்லி இந்த வித்தியாசங்கள், இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் நீ எடுத்து போட்டுட்டு இப்போ எந்த இடத்துலயும் நீங்க புகுந்து போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு கர்த்தர் வச்சுட்டாரு. உடனே பார்த்தா என்ன வந்தாலும் சரி, இந்த தரிசனத்தை பார்த்த பிறகு இனிமேல் நம்ம இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்ட்ரைட்டாவே போனா. பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். See the man, ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தன்னை தாழ்த்துவான். துதிக்கிற மனுஷன், தேவனுக்கு பிரியமாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணிக்க மாட்டான். தரையில விழுந்து வணக்கம் போறாங்க கொர்நேலியு. பேதுருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, the way how we have to live, it's very very important. சில சூழ்நிலையில எப்படி நம்ம வாழணும் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யோசிக்கணும். நம்மலாம் வாட் இஸ் தேர் ஆஃப்டர் ஆல். ஒரு புது மனுஷனை சந்திக்கிறோம், எவ்வளவு பெரிய காரியம். எந்த நம்முடைய மரியாதை போயிட போகுது? தாழ்ந்து போடுறதுல ஒரு தப்பே இல்லை. எப்பொழுதுமே நம்ம வாழ்ந்து தான் இருக்க முடியும். அது எப்போ வரும் தெரியுமா? நீ அதிகமாய் ஜெபிக்க 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 ஜெபிக்க. நான் விசுவாசிகள் மறுத்து சொல்றேன், சொல்லுங்க ஜெபிக்க 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 உன் வாழ்க்கையே மாறிடும். நான் சொல்றேன் கேளுங்க. See, the thrill வந்து ஜெபிக்கிற மனுஷருடைய லைஃப் ஹிஸ்டரியே மாறிடும். அவங்களுடைய படம் மாறிடும், வே ஆஃப் லிவிங் மாறிடும், அவங்களுடைய மனசு மாறிடும், வீடு தானா மாறும், அவங்களுடைய ஆசீர்வாதம் தானாவே வியாபரிக்கும். ஆசீர்வாதம் நான் வந்துடுறேன் ஒடியாடுறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஓடி ஒடியாடுறோம். நான் வந்துடுறேன், உங்ககிட்ட வந்துடுறேன். அங்க சாகிறத விட நான் உங்ககிட்ட வந்துடுறேன் ஒடியாடுறோம். ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. See, ஜெபிக்கிற, அதனால தான் sometimes we don't know the root cause. ஆசீர்வாதத்தினுடைய வழி எங்கன்னா it is just praying to the holy Lord. கர்த்தருக்கு ஜெபிக்கிற ஜெபம் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல நீங்க அதிகமா இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃபே மாறும், முகம் மாறும். விசுவாசியே, உன் முகம் மாறும், கலகலப்பு வந்துடும் உன் முகத்துல. ஹல்லேலூயா. நீ கவலையை விட்டுடுவ, 10 கதையை மனசுல போட்டு தலையை குழப்பிக்கிட்டு நீ வேவரத்தை விட்டுடுவ. கர்த்தரே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டார். கர்த்தரே சால்வ் பண்ணிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28ஆம் வசனத்துல அவன் பேச ஆரம்பிக்கிறான். ಅವನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಗಿಲ್ಟಿ ಕಾನ್ಶಿಯಸ್ ಕೊಂಬಳಕಾಯಿ ಕಳ್ಳ ಅಂದ್ರೆ ಎಗರು ಮುಟ್ಟಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಸೊ அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிறான், நான் திருடு தெரிஞ்சு போச்சான்னு. ஸோ இந்த இடத்துல இவர் மனசுல அதே இருக்குது. அதான் இப்ப பேசுறாரு. பப்ளிக்ல வந்த உடனே, ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், ஹவ் ஆர் யூ? உங்களை பார்க்க என்ன கூப்பிட்டு வந்ததுனால நன்றி, நான் வந்திருக்கிறேன். ரொம்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. இவர் மனசுல என்ன கில்ட்டி கான்ஷியஸோ அந்த கான்ஷியஸை பேசுறாரு. என்னன்னா, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வர இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் எந்த மனுஷனும் தீட்டு உள்ளவன் அல்ல என்று அசுத்தன் என்றும் நான் சொல்லாத படிக்கு. சோத்திரம். இப்ப சொல்லுங்க எந்த மனுஷனும் சொல்ல மாட்டீங்க எல்லாரும். எந்த மனுஷனும் அசுத்தன் அல்ல, எந்த மனுஷனும் தீட்டு உள்ளவன் அல்ல. கர்த்தர் எல்லாரையும் சுத்தப்பட்டார். அதனால நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது இவங்க அசுத்தம் இவங்க சுத்தம் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டான்றாரு. பேதுரு இப்போ வந்து கன்விக்ட் பண்றான். ஓப்பனா பப்ளிக் பிளேஸ்ல ஓப்பனா கன்விக்ட் பண்றான். நான் ஆண்டவர் சொல்ல பிரகாரம் இப்பொழுது நான் தெளிவா சொல்ல முடிகிறது,
யாருமே அசுத்தம் கிடையாது, யாருமே விளக்கப்பட்டவன் இல்லை. மனுஷன் தீட்டுவன் அசுத்தம் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நினைத்திருந்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர் என்று கேட்டாங்க. என்ன காரியத்துக்காக அழைப்பிச்சு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ அவனை கூப்பிடு, அவன் எல்லாத்தையும் பேசுவான்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன எதுக்குன்னு கேட்டாக்க எங்களை என்னத்துக்குன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் என்கிட்ட எதுக்குன்னு கூப்பிட சொல்ல. இப்போ பேதுருவுடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தாவே இந்த இடத்துக்கு என்னை எல்லாத்துக்கும் போக சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசி ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, ஒரு யூனிவர்சல் சீக்ரெட். எப்படின்னா, நீ வேக வச்சுக்கிற நிறைய பிரசங்கள்லாம் தூக்கி இங்க போட்டா கேட்கறவங்க பைக்காருன்னு நினைச்சு கூடாது. தெரியுங்களா? வருவங்கெல்லாம் பைக்காரு, நான் என்ன பண்ணாலும் போட்டாலும் கேட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு தூக்கி ஏதோ ஒன்று சொல்லிட்டாக்க நீங்களாம் உட்காந்து கேட்டுக்கிறீங்க, வேலை வெட்டி விட்டு நினைச்சு கூடாது. இங்க ஆண்டு சொல்ற சூடு பிடிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஜனங்களுடைய தாகம் என்ன, இந்த ஜனங்களுடைய தேவை என்ன, இந்த ஜனங்களுடைய வாண்டிங் என்ன, அவருடைய தேவை என்ன, what is their need, what they are not having, அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லாத இருக்கிறது, அதை தேவனிடத்திலிருந்து ஒரு வழிகாட்டியாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பேற்பட்ட ஜெபம் உள்ளவனாய் நீ தலைவனாய் இருக்கிறாய், எப்பேற்பட்ட ஒரு வேத வசனத்தை எடுத்து உன் ஜனங்களுக்கு உன்னால் கொடுக்க முடியும். இந்த ஜனங்கள் அவங்க 4 பேரோட திரும்பிங்கிறதா, இந்த 4 பேரோட பேசிங்கிறதா, இந்த இடத்துல உட்காந்து கேட்கிறதா, நீ பாட்டுக்கு என்னத்தையோ சொல்லுகிறதா, இதெல்லாம் மைசேரல்ல வேலை. ஒருவருக்கு தேவன் என்ன பேசணும் விரும்புகிறாரோ அது வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசணும். இல்லாவிட்டால் என்னை விட்டு கர்த்தர் வேற ஒருத்தர் வச்சுக்க முடியும். கர்த்தரால எல்லாத்தையும் கர்த்தர் யாரோட தெரிஞ்சுக்க முடியும். We need to obey. Now is the climax. என்னத்துக்காக கூப்பிட்டுக்கோன்னு கேட்கிறான். என்னத்துக்காக கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு என்னையா கேட்கிறேன்? எங்களுக்கு என்ன தேவை என்றது எங்கள் தேவன் அறிவார். எங்கள் தேவன் சொன்னார், பேதுரு அழைப்பீங்கள், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் உங்களுக்கு சொல்லுவான்னு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க என்கிட்ட கேட்கறதுனால நாங்க என்ன சொல்ல முடியும்? It's up to Peter. ஒரு இடத்துக்கு போறோம்னா, கர்த்தாவே கூப்பிடுறாங்களே, நான் போயிருக்கிறேன், என்ன பேசணும் ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன இக்கட்டில் இருக்கிறாங்களோ, அவங்க சூழ்நிலைனா, அவங்களுடைய வேதனைனா, அவங்களுடைய அங்கலாய்ப்பினா, இந்த சூழ்நிலை நான் பார்த்தா எனக்கு ரொம்ப பைத்தியம் முடிக்குது ஆண்டவரே, தயவுசெய்து என் மேல் இறக்கமாயிடும். அவங்க என்ன பேசணுமோ அது கரெக்டா கொடு ஆண்டவரே, என்ன வார்த்தை சொல்லணும் அது கரெக்டா என்கிட்ட கொடு. ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் is 1000 times responsible to know what today you need. உங்களுடைய தேவை இன்னைக்கு என்ன என்பதை தேவன் ஒரு ஊழியக்காரன் அறிஞ்சு தான் வசனத்தை பேசணும். அப்பதான் கிரியை நடக்கும். யாரும் கட்சி பேசி போறதெல்லாம் பிரசங்கமாயிடாது. Should be very careful. வசனம் ரொம்ப உஷாராக்கணும். தேவன் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கிறாருன்னா you should be very careful. அந்த மீடியாவை பக்கவா பயன்படுத்தணும். இல்ல போட்டு போயிட்டே இருப்பாரு. He doesn't bother. ஏன்னா கோடியான பெரியவங்க எல்லாம் வந்து சைக்கிள் மாதிரி போயிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியவங்க கரெக்டா செய்யணும், சொல்ல வேண்டியவங்க கரெக்டா சொல்லணும். ஹல்லேலூயா. பேச வேண்டியவங்க கரெக்டா பேசணும், வேத வசனத்துல தான் பேசணும், நியாயத்தை தான் பேசணும், நீதியை தான் பேசணும், பரிசுத்தத்தை தான் பேசணும், கர்த்தருடைய மகிமை தான் பேசணும், தேவனுக்கு மகிமையை தான் பேசணும். நச்சீதெல்லாம் எடுத்து கொட்டக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, நான் இருக்கக்கூடாது, ஆளுக்கு தகுந்த மாதிரி நாங்க பேச முடியாது. இல்ல நாங்க வாங்கி வந்தேன். So Peter very careful. Peter ரொம்ப உஷாரா பேசணும். சின்ன பையன் மாதிரி கேட்டுக்கிறான், பேபி மாதிரி கேட்டுக்கிறான். என்னத்துக்காக என்ன கூப்பிட்டீங்க, என்னத்துக்காக? You should ask Lord, why God you are taking me there?
அனர்த்தத்தை என்னை கூட்டி போய் கொண்டிருக்கிறீர். பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார். நாங்க சாட்சி. நாங்க இருந்தோம். ஹல்லேலூயா. நாங்க இருந்தோம். நீதி உள்ளவர். என்னென்ன அற்புதம் செய்ய முடியுமோ அவ்வளவு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருந்த காலத்துல ஒருத்தனாவது நோயோடு சுகப்படாமல் இருந்தான் கேள்விப்படுறதுக்கு சான்சஸ் இல்ல. இருக்கிற எல்லாரும் ஸ்வீப் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாரும் சுகம் ஆயிட்டாங்க. 3 நாள் 4 நாள் ப்ரோக்ராம் போட்டாரு. நைட் அண்ட் டே ஆசீர்வாதம். தொட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தொட ஆசீர்வாதம். பார்க்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட விடல. எப்படியும் நைட் அண்ட் டே ஒரேதாவது ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. கர்த்தர் செய்தார். ஆனா எல்லாம் பஸ்வாங்க காண்பித்தார். அவர் 3ஆம் நாள் வீட்டிலிருந்து எல்லாருக்கும் காண்பித்து எல்லா கண் பார்க்கிற அளவுக்கு அவர் மேலே விட்டார். தேவைப்படுறது என்ன தெரியுமா? நம்பர் 1 மனம் திரும்ப வேண்டும். நம்பர் 2 ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் கீழ்ப்படிந்து எனக்கு வேணும் கேட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க தான பரிசுத்தாவி. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி கிட்ட வந்துட்டா everything is எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப நான் கேட்கலாம் கேள்வி. பிரதர் சிஸ்டர், ஆண்டவரை கர்த்தர்கிட்ட பரிசுத்தாவி கொடுத்தார். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட. சாக்கு சொல்ற நேரம் இல்லை. யூ ஷுட் க்ரோ. நீ வளரணும். நீ முன்னேறாது உனக்கு அப்புறம் உனக்கு அது தாகம் வேணும். அதை தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். அதை தான் சர்ச்சில் நம்ம மறுபடியும் வசனங்களே வேத வாட்டி சொல்லி உங்களை அப்படியே தாளாட்டி சீராட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உருக்கி பெருக்கி இப்படி குத்தி ஒரே குடி பிடிச்சி குத்துன மாதிரி குத்தி அப்படியே புழுந்துடக்கூடாத மாதிரி பிடிச்சி அப்படியே தாக்கு பிடிச்சி எல்லாத்தையும் சீர்படுத்தி வைக்கணும். ஏன் ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்தாவிட உதவியாக பிரகாசமாய் வாழ முடியும். ஆசீர்வாதமாய் வாழ முடியும். எந்த ஒரு பெற்றுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆவியானவர் ஆலோசனை கொடுப்பார். தனிப்பட்ட ஆளுக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவர்கள் என்னன்றா சும்மா அவங்க மேல அப்படி கை வைக்கிறான். அப்படியே எல்லாரும் போறாங்க. மடமடன்னு போறாங்க. அன்னைக்கு ஸ்பாட்ல ஞானஸ்தானம் கொடுத்துறான். ஸ்பாட்ல வந்து ஜெபம் பண்றான். எல்லாருமே பரிசுத்தாவி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோ நாம் இந்த இடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து 3 விஷயம். ஒன்று, the man Cornelius, how he achieved his own career. சொந்த செயலாலே அவன் ஒரு பெரிய ஜெபிக்கிறவனாகவும் துதிக்கிறவனாகவும் தன் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டவனாகவும் சொந்தக்காரனையும் ஆட்டி படைத்துக் கொண்டவனாகவும் பொது ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவனாகவும் தன்னால இயன்றது. தனக்கு வேண்டியது இருக்குது, ஆனால் அது இயன்றது அவனை கொடுத்து செஞ்சா. இப்போ அது நினைப்பூட்டல மாறிடுச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் செய்யறாரு, பேதுருவை ஆசீர்வதிக்கிற. நீ உன் கேரக்டரை வச்சு நீ ஆசீர்வதிக்க முடியாது சாமி. உன் கேரக்டரை வச்சுக்கினே கர்த்தர் ரொம்ப காலத்துக்கு ஓட்ட முடியாது. நீ பிறகு தான் உன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் நான் சொல்லிட்டு கர்த்தர் அவனை பேதுருவை சேஞ்ச் பண்ணி, நீ பேதுருவானாலும் பொல்லாதவர்களா இருந்தாலும் காட்டுவாசிகளா இருந்தாலும் உரட்டும் உள்ள ஜனங்களா இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர்களை போல நீயும் தான் நேசிக்கணும்னு சொல்லிட்டு பேதுருவின் திருப்தி இந்த இடத்துல கொண்டு வந்து அறியாத ஜனங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு இதோடு விட்டுற முடியுமா? ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவங்க பரிசுத்தானம் கொடுத்தாங்க. இப்போ யாரு இப்போ என்ன பண்ணோம்? பரிசுத்தானம் எப்போ வட்டாங்க? நீ தானாகி நீ ஜெயிச்சு பலப்பட்டுக்கணும். ஹல்லேலூயா. தானாகி பலப்பட்டுக் கொள்ள வேண்டும்.
மனுஷர் மேல சாக்கு சொல்லக்கூடாது. அந்த சிஸ்டர் எனக்கு ஒரு செய்யல, ஐயோ இந்த பிரதர் வந்து செய்யல, பாஸ்டர் வந்து இதை பார்த்து எடுக்கல. நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். கர்த்தர் தான் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியும். அதனால எப்போ கிறிஸ்தவரை விட்டார் அவர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நம்மை நடத்துவார். எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாம்.